ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஈரல் தான் வைக்க போகிறேன். மண்ணீரல் எப்படி கிரேவி மாதிரி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அரை சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு தக்காளியில் பாதி போட்டுருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ஈரல் சேர்த்துக்கலாம். இது வந்து மண்ணீரலை வந்து நல்லா வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா, கரம் மசாலா. அப்புறம் வத்தப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் மிளகு பொடி கொஞ்சம் கிளறிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஈரலை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பொடியோட பச்சை வாசனை போக நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈரல் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த மிளகு சீரகத்தை வந்து நச்சு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக கலரிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய்.